உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என்ன அவனுக்கு பிடிக்கலனாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் எதுவும் செய்ய நான் விட மாட்டேன்க்கா. சார், நான் பணத்தை அசோசியேஷன் ஆபீஸ்ல வாங்கி கவுண்ட் பண்ணி வைக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். என்ன சித்தார்த்தா சொல்றீங்க? நானும் தானே உங்க கூட இருந்தேன். நீங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது நான் பார்த்தேனே சார். நீங்க தானே உங்க கையால பணத்தை எடுத்து லாக்கரை லாக் பண்ணீங்க. அந்த லாக்கரை யாரும் அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே? சார் தெரியும் சார். நான் லாக்கர்ல உள்ள வைக்கும் போது ஒரிஜினலா இருந்த நோட்டு எப்படி திரும்ப எடுக்கும் போது ஃபேக்கா மாறும். சார், உங்களுக்கு எப்படி ஷாக்கா இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு அதிர்ச்சியா தான் சார் இருந்தது. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. சார், நீங்க சொல்றதுதான் சார் எனக்கும் டவுட்டா இருக்கு. சார், என்ன சொல்றீங்க நீங்க? சார், பணம் ஃபேக்குன்னு பேங்க் போகாம உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என் வைஃப் சொல்லி டவுட் பட்டு தான் வீட்ல இருக்க கவுண்டிங் மெஷின்ல ரீகவுண்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல சார். சார், உங்க ஒய்ஃப் என்ன பெரிய கடவுளா? அந்த நோட்ல பிரச்சனை இருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு. சித்தார்த், என்னப்பா இந்த ஆள் ஏன் இப்படி பேசுறான்? என்னடா என்னாச்சு? என்ன சொல்றாரு அவரு? தாத்தா, அந்த ஆள் புரிஞ்சுக்காம என்ன டவுட் பண்றாரு தாத்தா? தாத்தா, அந்த போனை என்னாண்ட குடுக்க சொல்லுங்க. ஏய், என்னம்மா நீ? என்ன தாத்தா, குடுக்க சொல்லுங்க. சித்தார்த் கொடுப்பா. என்ன தாத்தா நீங்களும்? கொடுப்பா. குடுறா. இந்தா. ஹலோ, நான் ராணி பேசுறேன். அவ யமகாதிக்கு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசுங்க. ஓகே. என்னங்க இப்போ வரைக்கும் பணம் ஃபேக் அது இதுன்னு கதை விட்டுட்டு இருந்தாரு. இப்போ நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க? என்ன சொன்னீங்க? அவன் கதை விடுறானா? ஆமாங்க, நான் இருக்கும்போது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து பேங்க் போற வழியில நீங்க ஃபோன் பண்ணீங்க, அதான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அது இதுன்னு என்கிட்ட சொல்றாரு. ஏதோ பணத்துல தப்பு இருக்குன்னு நீங்க சொன்னதுனால அதை இப்ப செக் பண்றேன்னு சொல்றாரு. இது கதை இல்லாம என்ன மேடம்? ஹலோ, பார்த்து பேசுங்க. இந்த குடும்பம் ஸ்வீட் அசோசியேஷனுக்கு நிறைய குத்துக்குதே தவிர அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுத்ததில்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வட்டி முதலுமா. இப்ப 15 கோடி அபேஸ் பண்ண பாக்குறீங்களா? நாங்க அபேஸ் பண்ண பாக்குறோமா? என்ன இன்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்குது. ஏய், என்ன உளறீங்க? பணத்தை உங்க புருஷன் ஆட்டை போட்டு கதை விட்டுட்டு இருக்காரு. நான் விஷயம் தெரிஞ்சு இது வரைக்கும் வெளியில சொல்லாம இருக்கேன். நீங்க இதையும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. இங்க பாருங்க, பணம் எப்படி போச்சோ அப்படியே திரும்ப வரும். பணம் வரும், வர வெப்ப. ஆனா அதுக்கு முன்னால வார்த்தையை விடுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. மா, அவ இறங்கிட்டால, கதை கந்தலாயிடும் போல. ஏய், சுமாருடா. அவளால ஒன்னும் கிழிக்க முடியாது. சரி, இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை கவனிப்போம். தமனாக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கேளு. சரிம்மா, நான் போய் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். போ. அது வேற திக்கு திக்குன்னு இருக்கு. சீக்கிரம் போ. சரி, இருங்க போறேன். சரி, அந்த பணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். என்ன மேடம்? அந்த பணத்தை யாரு ஆட்டைய போட்டு தாடிகாரனை இப்படி சிக்க வச்சிருந்தாலும் அவங்களுக்கு நான் ஒன்னு சொல்லுகிறேன். அவங்களுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.